சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழுக்கு பார்த்தா மயக்கம் தெளியுது. கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் பார்த்தா மலர் உட்காந்துருக்காங்க. அக்கா அக்கா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் இருக்கிற வலியோட பார்த்தா தமிழை கேட்கவும், தமிழ் முதல்ல உனக்கு என்ன ஆச்சு? நீ மயக்கத்தில் வேற இருந்த, தலையில் வேற அடிபட்டு இருந்துச்சு, உன்னை சேது மாமா தான் தூக்கிட்டு வந்தாரு, உனக்கு என்னதான் ஆச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி மலரை கேட்கவும், அக்கா அதெல்லாம் இருக்கட்டும், மாமா எப்படி இருக்காரு? மாமா உசுறு பழிச்சிட்டாரா? நான் மருந்து கொண்டாந்தேனே, மருந்து எடுத்து மாமாவுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், என்னது நீ மருந்து கொண்டாந்தியா? என்ன தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயா உடம்புலாம் நல்லா இருக்கு, ஐயாவுக்கு வண்டு கடியான விஷமும் இறங்கிருச்சு, ஆனா நீ மருந்து கொண்டாந்தேன்னு சொல்ற? நீ வந்ததே மயக்கத்தோட வந்து, உன்னை சேது மாமா தான் தூக்கிட்டு வந்தாரு, இப்ப என்ன நீ மருந்து கொண்டாரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மலர சொல்லவும், அப்ப யாருக்கா மருந்து கொண்டாந்தா? நான் மயக்கத்துல இருந்தேனா? என்னக்கா சொல்றீங்க? நான் மருந்து எடுத்துட்டு காட்டுக்குள்ள என்னங்க நான் மருந்து எடுத்துட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்தேன். திடீர்னு பார்த்தா என் தலையில யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த வழியில எனக்கு என்னன்னே தெரியல, அப்படியே மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நான் இங்க இருக்கேன். நீங்க என்னன்னா அவர் என்னை தூக்கிட்டு வந்தாருன்னு சொல்றீங்க. சரி இப்ப மாமா நல்லா இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், மாமா நல்லா இருக்காரு, ஆனா சேது மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், அவருக்கு என்ன ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்குறாங்க. அவரு வண்டு அதிகமாக கடிச்சிருச்சு, மருந்து எடுக்கிறதுக்காக போயிருந்திருக்காருல, அவரை அதிகமாக வண்டு கடிச்சிருச்சு தமிழ். 1-2 வண்டு கடிச்சாலே விஷம் அதிகமாக ஏறும், இதில் அவருக்கு 4-5 வண்டு கடிச்சிருச்சு போல, அதனால விஷம் தலை வரை ஏறிடுச்சான். அதனால மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேது மாமா சுயநினைவுலே இல்லை அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், என்னக்கா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், ஆமா தமிழ், மாமா உன்னை தூக்கிட்டு வந்தாரு, அவரும் மருந்து எடுக்க போயிருக்காரு, மருந்து எடுக்க போன இடத்துல தான் அவரை நிறைய வண்டு கடிச்சிருக்கு, அந்த வண்டு கடிச்சதோட தான் உன்னை தூக்கிட்டு வந்திருக்காரு. அவர் உன்னை வந்து பெட்டில் அப்படி படுக்க வச்சுட்டு அவர் அப்படியே அந்த பக்கமா சாஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் வந்து என்னென்னமோ பார்த்தாங்க, அப்புறம் வைத்தியரும் பார்த்தாரு. சேது மாமாவும் மருந்து கொண்டாந்தாரா, அந்த மருந்தை என்னமோ அரைச்சிரைச்சு கொடுத்து எடுத்து பார்க்குறாங்க, ஆனால் விஷம் குறைஞ்ச பாடா இல்லை, அவர் இன்னும் சுயநினைவே திரும்பல தமிழ், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், என்னக்கா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆமா தமிழ் உனக்கு என்னாச்சு? உன்னை யார் இப்படி தலையில அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும், அது தெரியலக்கா, நான் கொண்டாந்த மருந்து இங்கே கொண்டாடலைன்னு சொல்றீங்க, அப்ப யாரு தான் மருந்து கொண்டாந்தா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், வேற யாரும் இல்லை தமிழ், போஸு அவர் தான் மருந்து கொண்டாந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், போஸா மருந்து கொண்டாந்தாரு அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்குறாங்க. ஆமா தமிழ், அவர் தான் மருந்து கொண்டாந்தாரு, அவர் தான் காட்டுக்குள்ள வந்தாராம், அந்த மருந்து எடுத்துட்டு வந்தாராம், அப்புறம் இங்கே வைத்தியர்கிட்ட கொடுத்தாரு, வைத்தியர் தான் அதை அரைச்சு மாமா அப்புறம் ஈஸ்வரியத்தை சித்ரா எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்தாங்க. 3 பேத்துக்கு மட்டும்தான் அந்த மருந்து பத்துச்சு. அப்புறம் சாவித்திரி அம்மா தாமரைக்கெல்லாம் மருந்து பத்தலை, அப்புறம் தான் சேது மாமா மருந்து கொண்டாந்தாரு. இப்போ அந்த மருந்து வச்சு தான் சாவித்திரி அம்மாவுக்கும் தாமரைக்கும் மருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சேது மாமாவை தான் வண்டு அதிகமாக கடிச்சிருச்சு, வண்டோடைய விஷயம் தலை வரை ஏறிடுச்சு, ரத்தத்தில் வேற கலந்துருச்சான், காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு வேற அந்த வைத்தியர் சொல்றாரு. மலர் சொல்லவும் தமிழுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. எங்கக்கா இருக்காரு இப்போ அவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. அவர் வைத்தியர் வீட்டில் வச்சிருக்காங்க. வைத்தியர் வீட்டில் அவர் கை வைத்தியமாக நிறைய மூலிகளாக வச்சிருக்கிறதுனால இங்கேருந்து என்னதான் பார்த்தாலும் எதுவும் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு வைத்தியர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவர் இப்போ வைத்தியர் வீட்டில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவோ, வாங்கக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் தமிழும் பார்த்தா இங்கே சேதுவை பார்க்கறதுக்காக வைத்தியர் வீட்டுக்கு வராங்க. இங்கே வைத்தியர் வீட்டில் பார்த்தா சேதுவை படுக்க வச்சு அவருக்கு கஷாயம் மருந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேதுவுக்கு அதிகமாக வண்டு கடிச்சதுனால வண்டோடைய விஷம் அதிகமாயிருச்சு, அதனால சேது சுயநினைவே இல்லாமல் படுத்திருக்காரு. வைத்தியரும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மருந்தாக கொடுத்துக்கிட்டே இருக்காரு, ஆனால் எந்த மருந்தும் பார்த்தா சேதுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. இங்கே மோகனா அப்பத்தா ராஜாங்கம் எல்லாரும் பார்த்தா கதறிக்கிட்டு இருக்காங்க. என்னையா சேது, என் உசுரை காப்பாத்துறேன்னு சொல்லி நீ காட்டுக்குள்ள போய் இப்ப நீ உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கதறிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அப்பத்தா, ஐயா பெரிய மந்த சீலகாரி, எப்படியாவது என் பேரனுடைய உசுரை காப்பாத்தி கொடுங்க ஐயா, என் பிள்ளையோடைய உசுரை எப்படியே காப்பாத்தி கொடுத்தீங்க, அதே மாதிரி என் பேரனோட உசுரையும் காப்பாத்தி கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சாமியை வேண்டிக்கிட்டு இருக்காங்க.